வரலாற்றில் மிகப்பெரிய கொடுமையே ஒரு இனம் எவ்வளவு தூரம் வீழ்த்தப்பட்டிருக்குது, எவ்வளோ தூரம் விழிப்புணர்வற்று இருக்குங்கிறதுக்கு இதுவே ஒரு சான்று. எங்களுடைய இறை தமிழ் கடவுள், தமிழ் இறைவன் என்றாலே முருகன். அப்படி இருக்கும்போது எங்களுடைய இறைவன் கோயிலை கட்டினது நாங்கள், உள்ளே இருக்கிற இறைவன் எங்களுடைய இறைவன். ஆனால் எங்கள் தாய்மொழியில் வழிபாடு இருக்காது, எங்கள் தாய்மொழியில் குடமுழுக்கு இருக்காதுங்கிறது எவ்வளோ பெரிய கொடுமை பாருங்கள். எங்கும் தமிழ் எதிலும் தமிழ்ங்கிறாங்க. எவ்வளோ ஒரு வெற்று முழக்கம். பள்ளிக்கூடத்தில் இருக்காது, வழக்காடு மன்றத்தில் இருக்காது, வழிபாட்டு தலத்தில் இருக்காது, நாட்டில் இருக்காது, தமிழர் நாக்கில் இருக்காது, ஏட்டில் இருக்காதுன்னா எப்படி தாய்மொழி வாழும்? தாய்மொழியை இழந்துட்ட எந்த இனம் இங்கே உலக வரலாற்றில் வாழ்ந்துருக்குது? எவ்வளோ பெரிய கொடுந்துயரம் பாருங்கள். தெரியாமல் நடக்கலாம். எவ்வளவு ஆண்டுகளாக பாருங்கள். நாங்கள் ஒவ்வொரு முறையும் வழக்கு போட்டு அந்த உரிமையை பெற்று பெருவுடையார் கோயிலாக இருந்தாலும் எங்கே இருந்தாலும் நாங்கள் ஒவ்வொரு முறையும் நீதிமன்றம் போய் பெறுறோம். இப்போ இம்முறை 76 குண்டங்கள். அது அந்த 76லையுமே ஒரு கும்பத்தில் கூட தமிழில் மந்திரம் ஓதப்படாது. அது எப்படி இருக்குது பாருங்கள். அது ஒரு இனத்தின் அடிப்படை உரிமை. அது என் தாய்மொழியில் வழிபாடு என்பது அடிப்படை உரிமை. அதை கேட்டு போராட வேண்டிய நிலைமையில் இருக்குது. இந்த திராவிட ஆட்சியாளர்கள் அதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு நாங்கள் ஆயிரக்கணக்கான கோயில்களில் குடமுழுக்கு நடத்தி என்ன அன்னை தமிழில் நடத்துனீங்களா? அதானே பேச்சுங்க. அனைத்து சாதியும் அர்ச்சகராகிறதுல இல்லை, அங்கே என் அன்னை தமிழில் அர்ச்சனை நடக்குமாங்கிறது தான் அங்கே இருக்கிறது கேள்வி. எங்கேயோ பெத்லகேமில் செருசலேமில் பிறந்த இறைமகன் இயேசு, அவர் மொழி அரமாய்க்கு, அவர் தாய்மொழி அரமாய்க்கு. அவருக்கு இங்கே இருக்கிற தேவாலயங்கள்லாம் பரலோகத்தில் இருக்க எங்கள் பிதாவைங்கிறதே மாற்றி இங்கே இருக்கிற இளங்குருமார்கள் வந்த பிறகு விண்ணுலகிலுக்கும் என் தந்தையேன்னு வழிபாட்டை தொடங்குறாங்க. பிதாசுதன் பரிசுத்தாவியே கிடையாது, தூக்கிட்டாங்க. தந்தை மகன் தூய ஆவிங்கிறாங்க. எப்படி இருக்குது பாருங்கள். அவருக்கே தமிழில் மந்திரங்கள் ஓதப்படுது. நிறைமொழி மாந்தர் மறைமொழி தானே மந்திரம் என்பங்கிறான். நாங்கள் நிறைமொழி மாந்தர்கள். என் தாய்மொழியில் இல்லாத ஒரு நற்சொற்கள் மந்திரங்கள் என்ன இருக்குது?